ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்சஸ் பேட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மாரல் காமிக்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்கில் ஒருத்தர் இருக்கக்கூடிய ப்ரீரிட்கான் பியாண்டர் அப்படின்ற கேரக்டருக்கும் அண்ட் டிசி காமிக்ஸோட ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான பீயிங்காக இருக்கக்கூடிய நம்ம ப்ரெசன்ஸ்க்கும் ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவாங்க, யார் பவர் லெவல் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா மாரல் டிசி அண்ட் பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's hero time. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர்னா யார், அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். பிகாஸ் ரீசெண்ட் டைமில் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அதுவும் அந்த ப்ரீரிட்கான் பியாண்டரை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. அந்த கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீரிட்கான் பியாண்டர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, ப்ரோட்டேஜுங்கிற பையனே அவர் டிஃபீட் பண்ணிட்டான், ஃபீனிக்ஸ் ஃபர்ஸ்ட் இவர் டிஃபீட் ஆகிட்டாரு, நம்ம டாக்டர் டூம் இவர் டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லிவிங் ட்ரைபூனலை அழிக்கிறதுக்கே 3 பியாண்டர்ஸ் ஒன்றா வர வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ப்ரீரிட்கான் பியாண்டர்னா யார், அவர் உண்மையிலேயே பவர்ஃபுல் தானா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ப்ரீரிட்கான் பியாண்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக முதலாக மாரல் காமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் ப்ரீரிட்கான் பியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரிஜினலாக கிரியேட் பண்ணப்பட்டவர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மார்வல் யூனிவர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பியாண்ட் ரியாலம் உருவாயிடுச்சு. அது மார்வல் யூனிவர்ஸ் இப்போ இருக்கிற மார்வல் யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான மடங்கு ரொம்ப பெருசு, ரொம்பவே பவர்ஃபுல்லு. அதுக்குள்ளேருந்து வந்த பீயிங் தான் நம்ம பியாண்டர். அவருடைய அவதார் மூலமாக, அதாவது ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்து மாரல் யூனிவர்ஸ்க்கு தேவை மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவர் மாரல் யூனிவர்ஸ்குள்ளே வந்தார், அவரோட பவரை கம்மி பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மாரல் யூனிவர்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருடைய பவர் லெவல் அப்படிங்கிறது மாரல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸை விட ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால இவரை கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கியூப் பியாண்டர், இன்ஹியூமன் பியாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்க்குற பியாண்டரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை தான் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸு, டாக்டர் டூமு, மாலிகுல் மேன் இவங்கெல்லாம் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் மாலிகுல் மேன் நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டோட அந்த அவதார் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் கூட சண்டை போகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அவர் பவர்ஃபுல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லிவிங் ட்ரைபூனலை 3 பியாண்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து அழிச்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ஒரிஜினல் பியாண்டர் கிடையாது. ப்ரீரிட்கான் பியாண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பியாண்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான இனத்தை, ஒரு ரேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஏகப்பட்ட பியாண்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் பவர் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் தான் லிவிங் ட்ரைபூனலை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக அந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மாலிகுல் மேன் பார்த்தீங்கன்னா இந்த பியாண்டர்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணி அதை நம்மளுடைய டாக்டர் டூம் யூஸ் பண்ணி காட் எம்பரர் டூம் அப்படின்னு தான் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீரிட்கான் பியாண்டருங்கிறது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். அவரை பேஸ் பண்ணி இப்போ வர எந்த காமிக்லையுமே அவர் மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அவரோட கதை முடிஞ்சிருச்சு. அவர் கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணி தூக்கிட்டாங்க. அவருடைய ஸ்டோரிஸும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் 1, சீக்ரெட் வார்ஸ் 2 முடிஞ்சிருச்சு. மொத்தமே ஒரு 20 காமிக்ஸில் மட்டும்தான் அவர் வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் மாரல் காமிக்ஸில் பியாண்டர் அப்படிங்கிற பேரில் நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க யாருமே நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஓவர் பவர்டாக இருக்கார் அப்படின்ற காரணத்தினால தான் அந்த கேரக்டரை கம்ப்ளீட்டாக ரெட்கான் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பியாண்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையா நான் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஒன்னபாலுக்கும் நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டருக்கும் ஃபைட் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா. அந்த வீடியோ கமெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கமெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, 3 பியாண்டர் நம்ம லிவிங் ட்ரைபூனலே சமாளிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஒன்னபால் கிட்டே எப்படி அவங்க நெருங்குவாங்க, ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருக்காரு, நம்ம மாலிகுல் மேன் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ப்ரீரிட்கான் பியாண்டர் அப்படிங்கிறது வேறு, மற்ற பியாண்டர் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு. அண்ட் ஆல்சோ மாரல் காமிக்ஸ்குள்ளே அந்த மாரல் யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது அவருடைய அவதார் ஃபார்மில் தான் வந்தார், ஒரிஜினல் ஃபார்மில் வர முடியாது. ஏன்னா மாரல் யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்காருங்கிற விஷயத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா பியாண்ட் ரியால்ம்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம பியாண்டர் எந்த அளவுக்கு ஒன்னபாவை விட பவர்ஃபுல்
பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நம்ம மாரல் காமிக்ஸோட ஹேண்ட் புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ விஷயத்த சொல்லியுமே நிறைய பேருக்கு வந்து பியாண்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து புரியல. அதுவும் இந்த ப்ரீரிட்கான் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது. பியாண்டர் அப்படிங்கிற பேரை மட்டுமே போட்டு வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு அதுதான் வந்து அவரோட பவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பியாண்டர் அப்படிங்கிற பேரில் இருக்கிற எல்லாருமே ப்ரீரிட்கான் பியாண்டர் கிடையாது. அவர் ஆல்ரெடி அவரை பேஸ் பண்ண காமிக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பியாண்டரை பேஸ் பண்ணி அவெஞ்சர்ஸ் பியாண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு காமிக்ஸ்லாம் வந்துச்சு. அதில் வந்திருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன் பியாண்டர் தானே தவிர ஒரிஜினல் பியாண்டர் கிடையாது, அதாவது ப்ரீரிட்கான் பியாண்டர் கிடையாது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஃபிக்ஷனல் வேர்ல்ட்லேயே அவர் அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்ஸில் அவருக்கு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பியாண்டோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பியாண்ட் வேர்ல்டில் அந்த பியாண்ட் ரியாலமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் என்ன வேணாலுமே பண்ண முடியும். அவரோட யூனிவர்ஸ் விட்டு வெளில வந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கும் அவர் ட்ராவல் பண்ணி போக முடியும். இந்த ஒரு விஷயத்தை மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் இருக்கிற கேரக்டராலையும் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் ஓவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். இந்த விஷயத்தை வந்து நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர் பண்ணியிருக்காரு. இவர் நினைச்சார்னா மாரல் யூனிவர்ஸ் மாதிரி பல்லாயிரக்கணக்கான யூனிவர்ஸை உருவாக்க முடியும். ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸையும் அவரால் உருவாக்க முடியும். அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாரல் யூனிவர்ஸில் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கோ அதை விட அதிகமாகவே வந்து நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணவும் முடியும், இல்லைனா ஸ்பெஷலாக அவரே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீரிட்கான் பியாண்டர் நினைச்சார் அப்படின்னா மாரல் யூனிவர்ஸை ஒரே செகண்டில் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டோட பவர்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ட்ரூ ஆம்னிபொட்டன்ட் அப்படிங்கும்போது இவர்கிட்ட எல்லா விதமான சக்திகளுமே இருக்கும், அதுவும் உங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீரிட்கான் பியாண்டரை பற்றி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸ் டிசி காமிக்ஸோட கடவுள் கிரியேட்டர் எல்லாமே இவர் தான். இவரை விட பவர்ஃபுல்லான கேரக்டருமே வந்து டிசி காமிக்ஸில் இருக்கிறதா காமிக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் இவர் தான் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே உருவாக்குனவர், எல்லாத்துக்கும் வந்து ஒரு உருவம் கொடுத்தது, ஒரு ஷேப் கொடுத்தது இவர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசி காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெசன்ஸோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மாலஜி, அந்த யூனிவர்ஸ், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து இந்த கிறிஸ்டியன் மித்தாலஜி நீங்கள் படிச்சுருந்துச்சுங்க அதில் வரக்கூடிய கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது டிசி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு கூட நிறைய கனெக்ட் ஆகும், நம்ம யூனிவர்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த யூனிவர்ஸுக்கும் நம்ம டிசி யூனிவர்ஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மித்தாலஜியில் எப்படி இந்த யூனிவர்ஸ் உருவாச்சுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸையும் உருவாக்கியிருப்பாங்க. மார்வல் யூனிவர்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கேரக்டர், அது இந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உருவானார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ உருவாகும் போது இவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அதோட பேர் பார்த்தீங்கன்னா யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து டிவைன் ப்ரெசன்ஸ் அப்படின்ற பேரை வந்து பெற்றிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டைரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் டிசி காமிக்ஸில் உருவாக்கல. அதாவது இவர் தனக்கு கீழே சில சர்வன்ஸை வந்து உருவாக்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு லூசிஃபரு, மைக்கேலு, இவருடைய இந்த கெட்ட எண்ணங்கள், கோவம், ரேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெச்சர் அப்படின்ற ஒரு கேரக்டராக மாறி இருக்கும். அப்புறம் வந்து இந்த சோர்ஸ் வாலு, டிவைன் கிரியேட்டரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவருடைய பவர்ஸ்லேருந்து உருவாச்சு. இவர் வந்து ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் அதில் வந்து மல்டிவர்ஸு, ஆம்னிவர்ஸு, யூனிவர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸை வந்து உருவாக்குனாரு. இவங்களை தான் காஸ்மிக் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட லூசிஃபருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு காஸ்மிக் என்டிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே தான் வருவார். ஸோ இப்படி இவங்க எல்லாரையுமே உருவாக்கி அவங்கள வேலை வாங்குறது மட்டும்தான் இந்த ப்ரெசன்ஸோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசி காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசி காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு ட்ரூ காட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதையுமே செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா இவருக்கு தான் எக்கச்சக்கமான சர்வன்ஸ் இருக்காங்களே, அவங்கள அனுப்பி ஒரு வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவார். மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் டேரெக்டாக எந்த ஒரு ஃபைட்லேயுமே கலந்துக்க மாட்டார், எந்த ஒரு ப்ராப்ளத்துலையுமே அவர் வந்து இன்வால்வ் ஆக மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துகிட்டு இருப்பார், மற்றவங்கள வேலை வாங்குவார். ஏன்னா இவர் வந்து எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனைக்கு வந்தார்னு வச்சுங்க, அது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸையே அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெர்டிகோ காமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரெசன்ஸோட பவர்ஸ் வந்து இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் அந்த காமிக்ஸில் என்னவா இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ரியாலிட்டி வார்பிங் அப்படிங்கிறத இவரால் என்ன மாதிரியான
மாதிரியான லெவல்லையும் போய் யூஸ் பண்ண முடியும் டிசி காமிக்ஸ்குள்ளே ஒரு சிம்பிளான கேரக்டர் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிவர்ஸையாக அழிக்கிற சக்தி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாஷ் நினச்சாருன்னு வச்சுங்க, இந்த ஸ்பீட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பூமியவே அழிச்சிடுவார். அதே மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு சாதாரண ஹியூமன் தான், ஆனால் ட்ரைனிங் எடுத்து அவரால் ரொம்ப நாள் தூங்காமல் இருக்க முடியும். அந்த மைக்ரோ ஸ்லீப்பை யூஸ் பண்ணிப்பார். ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த் பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச் ப்ரெஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். ஒரு சாதாரண ஹியூமனுக்கு இருக்கிற பவரை விட இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேன் பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸை அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். ஒன்றரை மூணுக்கும் அப்படி தான். அதே மாதிரி நம்ம மார்ஷியன் மேன் ஹண்டரும் அந்த மாதிரி தான், கிரீன் லேண்டனுக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான கேரக்டர் கூட பவர் அப்படிங்கிறது வந்து டிசி யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இவரால் பார்த்துட்டிங்கன்னா ஒரே சொடக்கில் வந்து அவங்க எல்லாரையுமே அழிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கடவுளாக இருக்கட்டும், அவங்க யாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரெசன்ஸ் முன்னாடி ஜஸ்ட் ஒரு தூசி மாதிரி தான். ஸோ அதே நேரத்தில் இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா சில பேர்கிட்ட வந்து டிஃபீட் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. டிஃபீட் ஆகிறார் அப்படின்னா டைரெக்டாக ஒரு காம்பட்டில் இறங்கி அங்கே தோற்று போகிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இவருடைய பவரை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டண்ட்டாக வந்து டிசி காமிக்ஸில் இருந்தாங்க. ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டண்ட்டாக அவங்கள்ட்ட எல்லா பவரும் இருக்கணும், எல்லாமே பண்ணணும் இல்லை, அது எல்லாமே இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டிங்கன்னா டிசி காமிக்ஸில் கொண்டு அந்த பவர் வந்து நம்ம லூசிஃபருக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கொஞ்ச நாள் காமிச்சிருப்பாங்க. அண்ட் பேசிக்காகவே லூசிஃபர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரெசன்ஸ் வந்து பெருசாக மதிக்க மாட்டான். ஈவன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கூப்பிட்டாகணும், அவரோட அப்பா தான். பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா அவர் எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெர்டிகோ காமிக்ஸில் வந்து நம்ம லூசிஃபர் நம்ம ப்ரெசன்ஸை வந்து வச்சு செஞ்சுருப்பாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற எந்த விஷயத்தையும் மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு லூசிஃபர் வந்து கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்க் ப்ரெசன்ஸ்னு சொல்லிட்டு இவரோட கெட்ட சக்தி அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்ம் எடுக்கும்போது அதை கூட பார்த்திங்கன்னா நம்ம லூசிஃபரால் அழிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து சில வீக்னஸும் இவருடைய பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சில கேரக்டர்ஸுமே டிசி காமிக்ஸில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி வார்பிங் பவரை யூஸ் பண்ணி அது எதுவுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய சக்திங்கிறது இவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் கான்செப்டே மாற்றிட முடியும். இந்த கன்செப்சுவல் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க, அந்த பவர் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வார்பிங்கோட கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அதை வச்சு எல்லா கான்செப்டையும் இவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து இந்த வாய்டு மேனிப்புலேஷன், லவ் மேனிப்புலேஷன், ஃபேட் மேனிப்புலேஷன், அப்புறம் வந்து ஆம்னி ப்ரெசன்ஸாக இருக்கிற காரணத்தினால எந்த இடத்துக்கு வேணாலும் இவரால் போக முடியும், என்ன விஷயத்தை வேணாலும் பண்ண முடியும், எந்த ஒரு இடத்துக்கும் லிமிட் இல்லாமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவரால் ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியும் அண்ட் மைண்ட் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு பவர் இல்லைனா அதை வந்து பவர் கொடுக்க முடியும், பவர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண முடியும், மற்றவங்கள பொசஸ் பண்ண முடியும், டெத் மேனிப்புலேஷன், மேன்மேஜ் மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரீம் மேனிப்புலேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இவரால் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டல் அப்படின்ற காரணத்தினால இவரை கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அவுட் ஓவர்ஸ் லெவல் கேரக்டர். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கார்ல. ஆனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பவுண்ட்லெஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற கேரக்டரால் ரியல் வேர்ல்டில் இருக்கிற நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்கும். ஸோ அப்படி ஃபிக்ஷனல் வேர்ல்டில் நடக்கிற விஷயங்களை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுங்கும்போது நம்ம எல்லாருமே பவுண்ட்லெஸ் தான். ஆனால் ஃபிக்ஷனல் வேர்ல்டில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கிற கிறிஸ்டின் மித்தாலஜி கூட கனெக்ட் ஆகிறதுனால இவரை பவுண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரியும் சில இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வரைக்கும் காமிக்கில் மட்டுமே நம்ம ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட், இருந்தாலும் இவர் டிஃபீட் பண்ணுற சில கேரக்டர்ஸும் டிசி காமிக்ஸில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா எலைன் பொலாக்கே வந்து நம்ம டிசி காமிக்ஸில் ட்ரூ ஆம்னிபொட்டண்ட்டாக மாறியிருக்காங்க. அவங்களையும் கொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாலும் ஜஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு அவங்கள மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. டைரெக்டாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் ப்ரெசன்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் பவர்ஃபுல் தான், பட் இருந்தாலும் அந்த பவரை ஃபுல்லாக எங்கேயும் யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ஸுக்கும் அதே நேரத்தில் நம்ம ப்ரீரிட் கான் பியாண்டுக்கும் ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது ஜஸ்ட் ஒரு அவதார் ஃபார்மில் மட்டும்தான் வந்திருக்காங்க. அதாவது ப்ரீரிட் கான் பியாண்டு எப்படி வந்து மாரல் யூனிவர்ஸ்குள்ளே வந்தார்னா ஒரு ஹியூமன் ஃபார்மில் ஒரு அவதார் ஃபார்மில் வந்தார். அதே மாதிரி ப்ரெசன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவதார் ஃபார்ம் எடுத்து தான் டிசி காமிக்ஸில் வெர்டிகோ காமிக்ஸில் வந்திருப்பார். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அவதார் ஃபார்மில் யார் வந்து பவர்ஃபுல்லான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவல்லையும் சரி, பவர் லெவல்லையும் சரி, ஃபீட்ஸ் லெவல்லையும் சரி நம்ம ப்ரெசன்ஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவரை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு டிசி யூனிவர்ஸை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் தான் பார்த்திங்கன்னா கிரியேட்டர். ஆனால் மார்வல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பியாண்டோட யூனிவர்ஸே கிடையாது, வேறு ஒரு இடத்துலேருந்து அவர் வந்தவர். ஸோ
அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா நம்ம பியாண்டர் வந்து பியாண்டர் ரியாலிட்டியில் இருக்கும்போது ஃபுல் பவரோடு இருந்தார், அவதார் ஃபார்மில் வரும்போது பவர் கம்மியாகிட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால் கண்டிப்பாக வந்து அவதார் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம ப்ரெசன்ஸ் தான் மாசான கேரக்டர், அவரோட ஃபீட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போனா இந்த வீடியோட வின்னர் ப்ரெசன்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட்டு அவதார் ஃபார்முக்கான ஒரு ரிசல்ட் மட்டும்தான். அந்த ரிசல்ட்டில் நம்ம ப்ரெசன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கார். ஆனால் நம்ம ட்ரூ ஃபார்மை வந்து இங்கே அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அது என்னடா ட்ரூ ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க யூனிவர்ஸில் டிசியோட ஒட்டுமொத்த பவரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம ப்ரெசன்ஸ் அவருடைய ட்ரூ ஃபார்ம்லேயும் அதில் பியாண்ட் ரியால் மொத்தத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல் கீழே வச்சுருக்க நம்மளோட பியாண்டரோட ட்ரூ ஃபார்ம்லேயும் வந்து ஃபைட் பண்ண வந்தால் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே அவங்கவுங்க யூனிவர்ஸில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அந்த யூனிவர்ஸை விட்டு வெளியில் வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ரேண்டமான வாய்டில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா யார் வின் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் லெவலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பியாண்டர் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காகவே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அவர் பார்த்திங்கன்னா பியாண்ட் ரியாலிட்டிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். பியாண்ட் யூனிவர்ஸ் விட்டு வெளில வந்து இன்னொரு யூனிவர்ஸ்குள்ளே என்டர் ஆகும்போதும் பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. ஆனால் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதை விட்டு வெளியில் வரும்போது அவர் பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அவரோட யூனிவர்ஸ்குள்ளேயே அவரை டிஃபீட் பண்ணுறதுக்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பியாண்டருக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா வேற ஒரு யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவதாரை வச்சே அவர் வந்து பவர்ஃபுல்லான நிறைய காஸ்மிக் என்டிட்டிஸ்க்கே அவர் டஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வாய்டில் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலில் வந்து நம்ம பியாண்டருக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்து இந்த 2 கேரக்டர்ஸோட பவர் லெவலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க. 2 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து பவுண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய டிசி காமிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகிறதுனால அவர் வந்து பவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பியாண்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுண்ட்லெஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கேரக்டர்ஸோட பவர் லெவலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இல்லை 50-50 வின் பண்ணுவாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கேரக்டரில் யார் வந்து தங்களோட யூனிவர்ஸை விட்டு வெளில வரும்போது இன்னுமே பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பியாண்டருக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது. அவர் தன்னுடைய யூனிவர்ஸ் விட்டு வெளில வந்து இந்த ஒரு எம்டினஸில் இருந்தால் கூட அவர் பவர்ஃபுல் தான். அதனால் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணாமலே வந்து அடுத்த ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு நம்மளுடைய பியாண்டரை. ஆனால் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட யூனிவர்ஸ்குள்ளேயே நிறைய பேர்ட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபீட்ஸ் லெவல்லையும் கண்டிப்பாக நம்மளுடைய பியாண்டருக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த யூனிவர்ஸை சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ரிசல்ட் நமக்கு வேறு மாதிரி கிடைக்கும். ஆனால் வாய்டில் ஃபைட் பண்ணும்போது மோஸ்ட்லி ப்ரீரிட்கான் பியாண்டர் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரி ஃபிக்ஷனல் வேர்ல்டில் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து காமிக்ஸில் பண்ணியிருப்பாரு. அவருக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து பெருசாக வீக்னஸ் இருக்கிற கேரக்டராக பார்த்துட்டிங்கன்னா காமிக்கில் அவ்வளோ மென்ஷன் பண்ணல. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரெசன்ஸை விட நம்மளுடைய பியாண்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா அட்வான்டேஜ் வாய்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த 2 கேரக்டர்ஸுமே யார் வந்து அவங்களோட யூனிவர்ஸில் இருக்காங்களோ அவங்களோட பவர்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுமே மாறும். ஆனால் பேசிக்காக பார்க்கும்போது அவதாரில் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் தான் வின் பண்ணுவார். ஆனால் ஃபுல் ஃபார்மில் ஒரிஜினல் ஃபார்மில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பியாண்டர் வின் பண்ணுவார். யார் முதல்ல தங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வின் பண்ணுறது தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். ஏன்னா 2 பேருமே தங்களோட ட்ரூ ஃபார்மோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோட வின்னர் மோஸ்ட்லி ப்ரீரிட்கான் பியாண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ப்ரீரிட்கான் பியாண்டரை பற்றி நிறைய விஷயங்கள் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர் தான் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆசான விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வேர்சஸ் பேட்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பர்பான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.